யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாச வாழ்க்கை பயணத்தில் அநேக இடையூறுகள், தடைகள், ஏற்றத்தாழ்வுகள், பயங்கள், திகில்கள், இன்னும் அநேக வித செயல்பாடுகள் நம்மை தடுமாற செய்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அழைத்து செல்லும் போதும் கூட அநேக இடையூறுகள், முறுமுறுப்புகள். அவரே விடுவித்து அவரே அழைத்து செல்லும் பயணத்தில் இவ்வித சம்பவங்கள். நம்முடைய வாழ்க்கை பயணத்திற்கு நிழலாட்டமாய் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கை பயணத்தை தியானிக்கும் போது ஒவ்வொரு இடையூறுகளிலும் கர்த்தருடைய கரம் ஓங்கி இருந்து கிரியை நடப்பிக்கிறதை காண்கிறோம். அந்த ஜனங்களை எதிர்த்து நின்ற சிவந்த சமுத்திரம் எப்படி அடங்கினது என்றும் சத்ருவுக்கு எப்படி சீறினது என்றும் வாசிக்கும் போது ஹவு கிரேட் த வாட் என்று சத்தமிட்டு சொல்லுகிறோம். சிவந்த சமுத்திரம் என்ற பெரிய பிரச்சனை எப்படி அடங்கினது என்றும் எப்படி சீறினது என்றும் வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21 29 வரைக்கும், 15ஆம் அதிகாரம் 8 10 வரைக்கும் வாசித்து பாருங்கள். பலத்த கீழ்காற்று சமுத்திரத்தை ஒதுங்கும்படி செய்ததென்றும், அதே கர்த்தருடைய காற்று தண்ணீரை பலமாய் திரும்பி வர பண்ணினது என்றும் வாசிக்கிறோம். அந்த பலத்த காற்று அவருடைய நாசியின் சுவாசம் என்றும் வாசிக்கிறோம். அந்த காற்று பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை குறித்து ஏசாயா 28:2 வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவர் காற்றை வீச பண்ணினால் தடைகள் முறிந்தோடும், பிரச்சனைகள் மாறும், சத்துரு ஓடி போவான். அவர் காற்றை வீச பண்ணினால் நமது தேவைகள் சந்திக்கப்படும். எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் காற்றை வீச பண்ணினால் நாமும் அவருடைய நாசியின் சுவாசத்தினால் நிரப்பப்படுவோம். அப்போஸ்தலர் 2:2 வாசித்து பாருங்கள். நம்முடைய பெருமூச்சுகளும் அற்புதத்தை நிகழச் செய்யும். ஜெபம். கர்த்தாவே, உம்முடைய காற்றை வீச பண்ணும். ஆமென்.